இன்று தமிழ் திரையுலகின் ஒரு பெரிய ஆளுமையான டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவருடைய பெரிய பிளஸ் குரல். அவர் இந்த சினிமாவுடைய ஒரு வணக்கம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு வர கிளாப்ஸே ஜாஸ்தி. அப்படி வரக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். இன்றைக்கு பாரதி ராஜா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய படைப்புகள், அவர் குரல் தொடர்ந்து உலகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. எல்லாருக்கும் வணக்கம். இன்று தமிழ் திரையுலகின் ஒரு பெரிய ஆளுமையான டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி விடிய காலத்தால் கிடைக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கும் திரு பாரதி ராஜாவுக்கும் 16 வயதிலே படம் முடிஞ்சதுலேருந்து பழக்கம். அந்த சினிமாவுக்கு ரேடியோ ப்ரோக்ராம் நான் தான் ரேடியோ விளம்பரம் பண்ணினேன். அதன் பிறகு வறுமையின் நிறம் சிவப்பு படத்தில் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது எங்கள் ஷூட்டிங் நடக்கும் விஜயா கார்டன்ல எதிர்த்தாப்பில் அங்கே நிழல்கள் ஷூட்டிங் நடக்கும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான கதை, வேலையில்லாத பட்டதாரிகளுடைய விஷயம். அது அந்த படம் முடிஞ்சு வறுமை நிறம் சிவப்பும் நிழல்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. நான் நான் என்னுடைய படத்தை 2-3 தியேட்டரில் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நிழல்கள் படத்தையும் பார்த்துட்டு டைரக்டர் பாரதி ராஜாவை பார்த்து அந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, சார் வறுமை நிறம் சிவப்பில் வேலையே கிடைக்கலன்னா கூட படித்தா கூட நம்ம சலூன் வச்சு பழச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்தது. உங்களதில் வேலை கிடைக்காதனால வாழ்க்கையில் தோற்று போகிறாங்கங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பாக்கி விஷயங்கள்லாம் சொன்னேன். அப்போ சொல்கிறார், என்னையா நீ அந்த படத்தை நடிச்சுட்டு இங்கே பாராட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை சார், சினிமா தானே சார், எல்லா தேட்டர்லேயும் வருது. அந்த படத்தையும் பார்க்கணும், இந்த படத்தையும் பார்க்கணும். என் படத்தை மற்றவங்க தான் பார்க்கணும், நானே பார்த்து சந்தோஷப்பட முடியுமா அப்படின்னு. வித்தியாசமாக இருக்கே நீ, முதல் படம் தான், அடுத்தது என்னன்னு இல்லை, அதெல்லாம் வரும் சார், வந்தால் வரப்போகுது இல்லைன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேருந்து நல்ல பழக்கம். ஒரு முறை பாரதி ராஜா அவர்களும் என்னுடைய தந்தை எஸ்வி வெங்கட்ராமன் அவர்களும் ரஷ்யாவுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அந்த இன்விடேஷனில் போயிருந்தாங்க. அப்பா நிறையா ஃபாரின் கண்ட்ரிங்கிறதுனால அப்பா நிறையா அவரோட கூடவே இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணோன்னே அவர் சொன்னாங்க, அப்பா என்ன எவ்வளோ பயங்கர ஜென்டில்மேன் அவங்க அப்பா, அதே மாதிரி தான் நீ இருக்க, அப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி ஒரு 2 வார்த்தை அவர் பேசாமல் இருக்க மாட்டார். அந்த மாதிரி படைப்பாளிகள் சங்கம்னு நடுவில் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கும்போது அவரோட தொடர்ந்து ஒரு 2 மாதம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள், அது எதிர்ப்புகள் வரும், சண்டை வரும், நம்மளும் சும்மா இல்லாமல் சண்டை போடுவோம். அப்போ இன்னையா நீ ஒரு சாத்வீகமாக இருக்க மாட்டேங்கிற, இப்படி ஒரு சத்திரியன் மாதிரி இப்போ அப்படி போராடுற, சண்டைக்கு போகிற, எல்லாம் உங்களோட பழகிறது தான் சார் அப்படின்னு. அதாவது மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது. பிடிச்சா பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. பாராட்டணும்னா பயங்கரமாக பாராட்டுவார், திட்டணும்னா ஒரு ரெடியை திட்டிட்டுவார். அது எமோஷ்னல் பர்சன். ஏதாவது ரொம்ப அஃபெக்ஷனட்டாக கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு கலைஞன் எப்படி இருப்பார், அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலைஞனான கலைஞர்களுக்கு எமோஷன் மாறி மாறி வரக்கூடியவர்கள் தானே. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கலைஞர். அந்த காலத்துலலாம் பாலச்சந்தர், பாரதி ராஜா அப்படிமா. அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர், அதெல்லாம் வேற காலகட்டம். கிருஷ்ணன் பஞ்சு, நிறைய பேர் இருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் சினிமாவில் என்னென்னா செட்டில் தான் மேக்ஸிமம் ஷூட்டிங் எடுப்பாங்க.
லைவ் மைக் இருக்கும், அப்புறம் வந்து அந்த டயலாக்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதை பிரேக் பண்ணி முதலாக கேமராவை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்குள்ள போய் மண் வாசனையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதிராஜன் தான். அதான் உண்மையான ஒரு விஷயம். சினிமாவில் வந்து நாடகத்தனம் நிறையாக இருந்த காலகட்டத்தில் சினிமாவை விஷுவல் மீடியமாக கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி வெற்றி பெற்றவர் பாரதிராஜன். அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சிவாஜி நடிக்காத ரோலே கிடையாது. ஆனால் அவருக்கும் ஒரு யதார்த்தமான ஒரு முதியவர் வேஷத்தை கொடுத்து அந்த முதியவருக்கு ஒரு காதல் வந்தா எப்படி இருக்கும் காமிச்சார். படம் எக்ஸ்ட்ராடனரி. அந்த சிவாஜிக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையான படம், பாரதிராஜாவுக்கும் பெருமையான படம். அவருடைய வேதம் புரிது. சரி, கிராமம் தான் எடுப்பாருன்னு பார்த்தா இந்த பக்கம் சிகப்பு ரோஜாக்கள், அது ஒரு இன்னொரு அந்த பில்டிங் பேரே சிவப்பு ரோஜாக்கள் வீடுன்னு ஆயிடுச்சு. டி நகரில் வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்த சினிமா மேலே ஒரு கலைஞர். செட்டில் பார்த்தா டெரராக இருப்பார், வெளியில் பார்த்தா வேற மாதிரியான பாரதிராஜா. எல்லாருக்குமே வயதாகும், இறப்பு வரும். ஆனால் என்னன்னா, அவர் இறப்பதற்கு முன்னால் அவருடைய மகன் இறந்து அந்த புத்திர சோகம் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அவர் வந்து டைரக்ஷனை விட்டுட்டு அப்புறம் அந்த காலேஜ், ஆக்டிங் காலேஜ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கூட சினிமா தேட்டர் அவர் தனியாக பிரிவி தேட்டர்லாம் வச்சுருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நடிகனாக மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பரிமாணத்தில் நிறையா எல்லா லேட்டஸ்ட் ஹீரோஸோடையும் படங்கள் பண்ணிட்டார். வித்தியாசமான கேரக்டர்ஸ். அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு அந்த குரல். அவர் இந்த சினிமாவுடைய ஒரு வணக்கம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு வர கிளாப்ஸே ஜாஸ்தி. அப்படி வரக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞர் இறந்துட்டாரு. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இறப்பு ஒரு நாள் உண்டு. ஆனால் சினிமாவில் நடிகனாக இருந்தவர்கள், சினிமா கலைஞர்களுக்கு இறப்பே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பாருங்கள், எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சிவாஜி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தியாகராஜ பாகவதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் இதோ இன்னைக்கு எத்தனை படம், விவேக் படம் இன்னைக்கு பார்த்து சிரிக்கிறோம், சிரிச்சுட்டு அடப்பாவி இப்போ என்னடா டப்புன்னு இப்படி செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அது அடுத்தது. ஆனால் அதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த கலைஞனுக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம். இன்றைக்கு பாரதிராஜா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய படைப்புகள், அவர் குரல் தொடர்ந்து உலகம் உள்ளவரை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நாம் வாழறோம், வாழ்ந்துட்டு போயிடுறோம். நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணினோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாரதிராஜா ஒரு யூனிவர்சிட்டியே வச்சுட்டு போயிருக்கார். புதுசாக வர வேண்டிய இயக்குநர்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 மாதம் உட்காந்து இவருடைய எல்லா படத்தையும் பார்த்தா போதும். வேற யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருக்க வேண்டும், இவங்க ஒரு படம் பண்ணி அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான். நல்லா வாழ்ந்துட்டாரு, 100 வருஷம் இருந்துட்டாரு, நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லலை. 84 வயசு இருக்குதுன்னா இன்னொரு 10 வயசு இருந்திருக்கலாம் அது. ஆனால் அப்படி கம்பீரமாக ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டோட ஷூவை போட்டு பார்த்த பாரதிராஜா திடீர்னு மூக்கில் டியூபை சொருகி கட்டில் படுத்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ரொம்ப நிஜமாகவே அந்த அந்த குரலே கொஞ்சம் மாறும். என்னடா இவருக்கு கடவுளேன்னு படுத்துறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. அதிலிருந்தெல்லாம், இந்த உடல் உபாதைகளிலிருந்தெல்லாம் விடுதலை அடைந்து அந்த உடலே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஆத்மா கிளம்பிடுச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன். அதே சமயம் irreparable லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்பு
அவருடைய மகள், மனைவி, குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமான்னு இல்லை, இந்திய சினிமாவுக்கே இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவர் படைப்புகள் வாழும் வரை, அது இருக்கும் வரை கண்டிப்பாக இருக்கும். பாரதி ராஜா என்ற பெயரும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் எந்த விதமான நமக்கு நம்ம பார்த்து பழகினவங்க இல்லையங்கிற நஷ்டம் நமக்கு தான். அதனால் நமக்கு மனவேதனை அதிகமாக இருக்கு. அவரே அந்த உடல் வேண்டான்ட்டு கிளம்பிட்டார். எங்கே போனாலும் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவருக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா மறுபடியும் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல திருப்பி ஒரு டைரக்டராக தான் அவர் பிறப்பார், இல்லை நடிகராக பிறப்பார். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அது அப்படி தான் தொடரும். அந்த விஷயங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைய மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய நமஸ்காரங்களை நான் ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.